இது வந்து கண்ணுக்கு மட்டும் போடுறது, இது மொத்தமா ஃபேஸுக்கு முழுக்க போடுறது. புழு கேட்ஜெட்ஸை வாங்கி நம்மள வெயில்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக. செம்ம சவுண்டா இருக்கு. பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் அவுட்டோர்லயும் காத்து வரதுனால ஃபீல் பண்ண முடியல. ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சம்மர் விஷயலா குளுக்குளுன்னு சம்மர் கேட்ஜெட் தான் அன்பாக்ஸ் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆமாங்க, அடிக்கிற வெயிலுக்கு நம்மளால ஏசி இருந்தா மட்டும் தான் வாழ முடியும் அப்படின்ற அளவுக்கு பயங்கரமான வெயில் அடிக்குது. ஏசி வாங்க பட்ஜெட் இல்லாதவங்க இந்த மாதிரியான குளு கேட்ஜெட்ஸை வாங்கி நம்மள வெயில்ல இருந்து பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு ஸ்பெஷலான 7 சிவாவுக்கே தெரியாது இதுக்குள்ள என்னென்ன கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம வாங்கியிருக்கோம். இந்த 7 கேட்ஜெட்ஸ் சம்மருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா இருக்காதா அப்படின்ற எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இதை நம்மளுடைய சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் இன்னும் இது மாதிரி நிறைய விதமான சேலஞ்ச் வீடியோஸ்லாம் இருக்குது. அதையும் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே ஒரு லைக்கை போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. வாங்க இப்போ இந்த கேட்ஜெட்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி குழு இருக்கா இல்லையாங்கிறத பார்க்கலாம். ஸோ கைஸ் ஒவ்வொன்றா இப்போ அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கேட்ஜெட்ஸ்லாம் நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கி நீங்களும் அந்த சம்மர்லேருந்து உங்களை குழுக்குள்ளே வச்சுக்கலாம் இந்த கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இதோட பேர் வந்து ஐஸ் ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஐஸ் ரோலர். வாவ், இது வந்து ஃபேஷியல் பண்றதுக்கான இது என்ன பண்ணணும் அப்படின்னா தண்ணியை புடிச்சு இதை வந்து ஃப்ரீசர்ல வந்து போட்டு ஐஸ் கட்டி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஐஸ் கட்டி எடுத்து நம்ம வந்து மூஞ்சில வந்து தேய்ச்சிக்க வேண்டியதான். ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கு நார்மல் வெறும் ஒரு கிண்ணத்துல ஐஸ் கட்டியை ஊற்றி வச்சு எடுத்து தேய்ச்சிக்கலாமே. கையில பிடிக்கணும். இதுவா இருந்தா இதுலயே பாதி வச்சுக்கலாம், இதுலயே ஹோல்ட் பண்ணி இப்படி 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 தேய்ச்சிக்கலாம். இதுல நம்ம இஷ்டத்து ஃப்ளேவரும் ஆட் பண்ணிக்கலாம். அந்த இமேஜ்லாம் உங்களுக்கு காட்டுறோம், அதை பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. ரோஸ் ஃப்ளேவர், அந்த ஃப்ளேவர், இந்த ஃப்ளேவர்னு இது ஒரு டிஃப்ரெண்ட். இது எதுக்குன்னே தெரில. சரி, இது என்னதான் இருக்குது எப்படி தான் இருக்குங்கிற டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம இதை வாங்கியிருந்தோமே, அப்போ இந்த தண்ணியை ஊற்றி தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அது வரைக்கும் இது ஓரமாக வச்சுட்டு அடுத்து ஃப்ரீசர் வேணும் தான் அதை பண்ணிடுவோம். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்துடலாமா? சிப்லாக்கெலாம் போட்டு பயங்கரமாக கொடுத்துறேன். இது வந்து ஒரு ஜெல் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். குழுன்னு இருக்குமா அந்த ஜெல் கிளாஸு. நம்ம அவங்க கண்ணில் மாட்டிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கினோம்னா சில்லுன்னு இருக்குமா. அதெல்லாம் வரமாட்டேங்குது பாக்கெட் விட்டு வந்துச்சா. சி இதுக்குள்ள என்ன இருக்குது, என்ன மாதிரி லிக்விட் இருக்குது அப்படின்ற எனக்கு சத்தியமாக ஐடியா இல்லை. பட் ஆனால் இது வந்து ஸ்லைம் மாதிரி தான் வந்து இருக்குது பார்க்குறது. ப்ளூ கலரில் வந்துருக்கு. அதை மாட்டி பார்ப்போம் ஜில்லுன்னு. ரொம்ப அவசரப்படாத, இரு ஆளுக்கு ஒன்று டெஸ்ட் பண்ணுவோம். சரி சூடாக தான் இருக்குது எடுத்து மாட்டினோன்னு. ஆனால் நல்லா தெரியுது ப்ளூவில். மூச்சு தான் விகாரமாக தெரியுது. ஆமாம், இது வந்து நம்ம கண்ணில் இப்படி மாட்டிக்கிட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணோம்னா எனக்கு நைட்டு தேவைப்படாது. சில்லுன்னு இல்லை, எனக்கு ரொம்ப சில்லுன்னு இருக்க மாதிரி இல்லை. நீ மாட்டி பாரு. ஒருவேளை இதையும் ஃப்ரீசரில் வச்சு அதுக்கப்புறம் ஆமாம் எதுக்கும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா கூலிங்காக இருக்க எடுத்து மாட்டிக்கலாம் நம்ம ஜில்லு ஜில்லுன்னு. நார்மலாகவே இது வந்து கூலிங் ஆகும் போல். சரியாக தரல. எப்படி இருக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, இது ஒன்றுமே இல்லை. ஜில்லுன்னு இல்லை, ஒன்றும் இல்லை. தூங்கிட்டியோ? மாட்டினோன்னே செம்ம ஜில்லுன்னு இருக்கு. அப்படியே கூலிங்கில் மெய் மாதிரி தான் நானே தூங்கிட்டேன். நல்லா தூக்கம் வருது பார்க்க மாட்டினோன்னே. ஆமாம், மாட்டி போகிறோம். உனக்கு ஜில்லுன்னு இல்லை? கொஞ்ச நேரம் வச்சுக்க, அப்படியே கண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கூலிங் ஆகும் பாரு. கண்ணில் வச்சோன்னே தான் அது வந்து நம்ம கண்ணில் வச்சிட்டோம் அப்படின்றது அது ஜெல்லுக்கு வந்து ஒரு விதமான சப்ளை பவர் போய் அதுலேருந்து கூலிங் எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகி நம்ம கண்ணுக்கு வந்து வருது. அது மாதிரி நல்லா ஃபீல் பண்ண முடியுது என்னால். என்ன கூலிங் இது வரலையா? சும்மா சொன்னேன் வேண்டா. உடனே அவ்வளோ ஆர்வமாக வச்சு பண்ணிட்டு இருக்கா. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெல் கிளாஸுங்க. கூலிங்காக இருக்குமா? எங்களுக்கு தெரிஞ்சு கூலிங்காக இல்லை. மேபி ஃப்ரீசரில் இதையும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்து கூலிங்காக இருக்குமா என்னமோ தெரில. ட்ரை பண்ணி அப்புறமேல் பார்க்கலாம். என்ன இடமே அது கண்ணு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாமா? ஓகே, இது என்ன? இது ஒரு அற்புதமான பொருள். குட்டி மினி ஃபேன். எஸ், இது வந்து மினி ஃபேன். இன்கேஸ் கரண்ட் நம்ம வீட்டுல போவோம், அதுல சம்மர்ல மெயினா கரண்ட் நிப்பாட்டுவாங்க. வெறியும் பேட்டரி கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து உள்ள தூக்கி போட்டுருந்தோம சார்ஜும் போட்டுக்கலாம்ப்பா. 9 நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க. ஆமா, ரீசார்ஜபிள் ஃபேன். இது வந்து
ரொம்ப ஆச்சரியமான பொருள்லாம் கிடையாது, எவ்வளோ ரீஃபண்ட் வந்துருச்சு. பட் இருந்தாலும் இந்த சம்மருக்கு இது வந்து மஸ்ட், கண்டிப்பாக தேவைப்படும். அது வருது, ஆன் பண்ணிட்டு சவுண்டே வரல. இதுக்கு ஸ்டாண்ட் இருக்குது, இதெல்லாம் அப்படி வச்சுக்கணும். சரியா? வச்சுட்டு ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குப்பா, இங்கே பாரு. ஆஃப் ஆயிடுச்சா? 1 2 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. 1 2 3 அட்ஜஸ்ட்மெண்ட். சவுண்ட் வந்துல நல்லா இருக்கு, நல்லா வருது, காற்று வருதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் அவுட்டோர்லேயே காற்று வரதுனால ஃபீல் பண்ண முடியல பெருசாக. காற்று இல்லாத இடத்துல யூஸ் பண்ணோம்னா நல்லா இருக்கும். ஆனால் என்ன, இது வந்து அப்படி செண்டு பாட்டில் அடிக்கிற மாதிரி அங்கேருந்து நம்மளே இப்படி அடிக்கிற மாதிரி சுற்றிட்டு கிடக்கணும், அது ஒன்று தான். பட் ஓகே, கரண்ட் இல்லாமல் வேர்த்து புழுக்கத்தில் சாவறதுக்கு இது ஒரு குட்டி காற்று இருந்தாலுமே நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். நீ என்ன பண்ணுற, இது வந்து சமைக்கும் போது சைடில் செல்ஃபி ஸ்டாண்டை போட்டு வச்சு கட்டிட்டு நீ பாட்டு சமைச்சோன்னு உனக்கு செம்மையாக இருக்குன்னு சமைச்சிடுறேன். அதுக்காண்டியே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இன்னொன்று வச்சிருக்கேன், அதை அன்பாக்ஸ் பண்ணி ஒன்று தான் காட்டுறேன். அதை பார்த்து நான் மிரண்டு போயிடுவா. அப்படியே அந்த ஃபேனை ஓரமாக வச்சுட்டு அடுத்து என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? என்னவா இருக்கும்? இது வந்து பாத்தீங்கன்னா குட்டியான ஏர் கூலர். நம்பவே முடியல. ஏசி வாங்க, அவ்வளோ பெரிய ஏசி தான் வாங்க முடியல. அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஏசியாச்சும் வாங்கி வந்துட்டு கொடுத்தா நீயாச்சும் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் அந்த குட்டி ஏசி வாங்கினா. பட் இது வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க, ரொம்ப ஓல்டு ப்ராடக்ட்டு. நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்க. பட் சம்மருக்கு இது சம்மர் கேஜெட்னு தேர்னதில் இதுவும் வந்துச்சு, அதனால் இதுவும் வாங்கிட்டாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான், குட்டியான ஏர் கூலரு. ஜஸ்ட்டு நம்ம வந்து பேட்டரி தான் இருக்கும், எதுக்குமே நம்ம பவர் சொல்லணும்னு அவசியம் இல்லை. 3 பேட்டரி பின்னாடி போடணும். இருங்க போட்டுருவோம். ரியல் ஏர் கூலர் வர்ற மாதிரியே ஒரு உள்ள மிஷின் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து சைடில் சுற்றும், உள்ள இந்த சைடில் பார்த்தாலும் தெரியும். காற்று கம்மியாக தான் வருது. காற்று வருதான்னு பாரு, இவருக்கு இதான் வேலை. வாயில கூட ஊதிட்டு போயிடலாம் அந்த கதை. காற்று கம்மியாக வருதுங்க. ஆனால் இது என்ன தெரியுமா, ஏர் கூலர்னு எதனால் இதை சொன்னால் தெரியுமா? கூலிங்கான ஏர் வேணும் உங்களுக்கு அப்படின்னா இது கீழே ஒரு ட்ரே இருக்கு, தருவார். இந்த ட்ரேல வந்து குட்டியான ஐஸ் கியூப்ஸ், அது ஐஸ் கியூப் வந்து போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். பேட்டரிலேயே இது வந்து ஓடுது. அப்படி இல்லைன்னா வந்து எக்ஸ்ட்ரா கேபிள் கொடுத்துருக்காங்க. அதாவது பவர் பேங்க்ல சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக அப்படி கனெக்ட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக காற்று வரும்னு நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணிடுவோம். இப்போ காற்று நல்லா வருது. இப்போ ஃபாஸ்ட்டாக பேட்டரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேட்டரியோட பவர் வந்து ரொம்ப கம்மியாக, அவுட்புட் நம்ம கம்மியாக வருது. யார் பவர் பேங்க்ல சொல்லணும்னா நல்லா வருது. அதான் அந்த ஃபேனை விட ஒரு படி மேலே, இந்த ஃபேனை விட இந்த இது லைட்டாக பெட்டராக ஏர் வருது. அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹோல்ஸ் இருக்குது, அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இருக்குது. நம்ம இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஏர் மேலேயும் வரும். ஓகே, இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஓடட்ட அன்பாக்ஸ் பண்ணுற வரைக்கும். அது உனக்கா? சரி, இது எனக்கு. ஓகே, அடுத்து அன்பாக்ஸ் பண்ணலாமா? ஓகே. அடுத்து நம்ம ஓப்பன் பண்ண போகிறது இதுவும் வந்து ஒரு ஜெல்லு தான். ஜெல் அது வந்து எங்கடா அது, இது வந்து கண்ணுக்கு மட்டும் போடுறது, இது மொத்தமாக ஃபேஸுக்கு முழுக்க போடுறது. ரொம்ப மத்தியான நேரத்தில் ஒரு மாதிரி கசன்னு எரிச்சலாக தூக்கம் வராமல் இருக்குது, இல்லை நைட்டு தூக்கம் வராமல் இருக்குது அப்படின்னா இந்த 2 ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ள காட்டலாம் அப்படின்றதுக்காக. இதுவும் பார்த்தா அந்த ஸ்லைம் பேக் மாதிரி தான் இருக்குது. பறக்கலாம் இருந்துண்ணா உடனே மூஞ்சில் ஒட்டி பார்த்தோம் அப்படியே குழுன்னு காற்று வருதான்னு. இங்கே திரும்ப பூச்சாண்டி மாதிரி இருக்கு. இதாங்க நம்மளுடைய அந்த ஸ்லைமு. இதையும் மாட்டோம் இல்லையே, நான் மாட்டா பாருங்க. இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டு நீங்கள் வந்து நிம்மதியாக படுத்து தூங்கலாம். உங்கள் ஃபேஸ் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற குழுக்குள்ள கேட்டுட்டு இது வந்து மெல்டிங் ஐஸ், அதாவது நெக் கூலிங் ரிங், அதாவது கழுத்தில் மாட்டி வைக்கக்கூடிய ஒரு பொருள். இதை கழுத்தில் மாட்டி விட்டோம் என்றால் நமது கழுத்து முழுவதும் குழுவென இருக்கும் என்பது. ஆமாம், இதுவுமே வந்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணிடணும். ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கழுத்தில் தூக்கி போட்டோம்னா நமக்கு நல்லா அப்படியே சில்லுன்னு இருக்கும் நமக்கு. இப்போ வந்து தூக்கி கழுத்தில் மாட்டினா சூடாக தான் இருக்குது.
ஆமாங்க, இந்த 3 பொருளுமே 3 1 2 ஒரு 3 ஒரு 4 நம்ம வாங்கியிருக்க 7 பொருளில் இந்த 4 பொருள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு தான் யூஸ் பண்ணணும். அது மெயின். ஓகே, மறந்துடாதீங்க. இது வந்து அந்த மாதிரி கூலிங்கான ஜெல் பேக் தான். சம்மர் கேஜெட்னு பார்த்தா இதுதான் அதிகமாக வருது, வேறு எதுவும் பெருசாக வரல. சம்மர் கேஜெட் வேறு என்ன பெருசாக யூஸ் பண்ண முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஏர் கூலரு, ஒரு மினி ஃபேனு, இன்னும் கூலிங்காக இருக்கிறதுக்கு இதுக்கு மேலே கூலிங்காக இருக்கிறதுக்கு ஏசி ட்ரெஸ் வந்துருக்கு. அதாவது ஏர் கூலரு ஜாக்கெட் வந்துருக்கு. அது வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ஒரு தனி வீடியோ அந்த ஜாக்கெட் பண்ணலாம். பிகாஸ் அது வந்து ப்ரைஸே வந்து அரௌண்ட் ஒரு 5000 6000 அந்த ஜாக்கெட் மட்டுமே. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்கிறதெல்லாம் இப்போதைக்கு வாங்கலை. அது தனியாக வாங்கி ஒரு வீடியோ பண்ணலாம் நம்ம. ஓகே, ஃபைனலாக நம்ம என்ன குழு கேஜெட்டு இதுதான் இருக்கிறதுலே வந்து சிவாவுக்காக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா சிவாவும் இதுக்கு முன்னாடி இதை வந்து கேட்டிருந்தா, இது எனக்கு வாங்கி கொடு, ஆடில் பார்த்துட்டு எனக்கு இதை வாங்கி கொடு, சமைக்கும் போது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தா ஆள். அப்புறம் பரவாயில்லையே, அன்றைக்கி வாங்கியாச்சு. இதுதான் அந்த ஃபேனு. ஸோ ஓகேங்களா? இது வந்து நம்ம கழுத்தில் மாட்டிக்கிட்டு அப்படியே நீங்கள் அந்த ஆடெல்லாம் பார்த்தா அந்த சைனாக்காரி முடியெல்லாம் அப்படியே புஷ்ஷுன்னு அப்படியே பறக்கும். அப்படியே அந்த அளவுக்கு பயங்கரமான யாரு ஃபேன் ஓடிட்டே இருக்கும், நான் சாச்சிட்டு இருக்கலாம். ஓபன் பண்ணு ஒண்ணுமே தெரியலையே. யாரு வளையுது ஒரு ஜிங்க் குடு இரு யூஸ் பண்ணோம். ஓடுதா ஓடல, நீ மாட்டி ஆன் பண்ண தெரியாம உடச்சிட்டேன்னா அதுக்காண்டி நான்லாம் அது கரெக்டாக ஆன் பண்ணுவேன், எனக்கு தெரியும். காற்று இப்படி மேலே வரும், நான் இங்கே வரலையே. ஓ கிட்ட இருக்கா, தலைகளை மாட்டிட்டேன் போல. பயந்துட்டேன் நான் வேற. ஆனால் சூடான காற்று தாண்டி வருது. அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. செம்ம சவுண்டா வருது. குடு எனக்கு குடு. இப்போதான் வருது காற்று. கொஞ்சம் இந்த சைடாப்பில் இருந்தீங்கனால கொஞ்சம் ஏரியா தான் அடிக்குது. ஃபுல்லாக இது வரைக்கும் அந்த முடியெல்லாம் பறக்கிற அளவுக்குலாம் பயங்கரமாக அது ஆடு தான் உனக்கு தெரியாது. பயங்கரமாக அப்படியே பில்டப் பண்ணுவாங்க, அப்புறம் கடைசியில் முக்கியம் இருக்கும். அந்த மாதிரி ஆடுனாலே நம்பக்கூடாது. ஓகே, இது ஓகே, எனக்கு இது போதும். இது போதுங்க. ஆமா, கிச்சன்ல ரொம்ப நின்றுட்டு வேட்டு ஊத்துறதுக்கு ஓகே. எனக்கு இங்க வரைக்குமே வருது, இந்த அளவுக்கு மூஞ்சி ஃபுல்லா கவர் ஆகுது எனக்கு. போதும், ஓகே. மூஞ்சி ஃபுல்லா கவர் ஆகுதுதா, உனக்கு கவர் ஆகலையா? எனக்கு ஃபுல்லாவே வருதுதான், இங்க வரைக்கும் நெத்தி வரைக்கும் இங்கெல்லாம் வருது. எனக்கு வரலையே, கொஞ்சம் தள்ளி வச்சா இங்க வரைக்கும் வருது. ஆமா, நான் இது ஒட்டி வச்சேன் போல. இது ஓகே தான், நல்லா இருக்கு. இல்லைன்னா இப்படி திருப்பி இப்படி மாட்டிட்டோன்னு வச்சுக்கேன், யார் அப்படின்ட்டு உள்ளே இறங்கிடுங்க. சரிங்க, இந்த மாதிரி நீங்கள் என்ன மாதிரியான சம்மர் கேஜெட்ஸு வாங்கி இந்த சம்மருக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வாங்குறதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் கேஜெட்ஸ் அன்பாக்சிங் இருந்துச்சு, அந்த வேறு ஏதாவது சேலஞ்ச் வீடியோ பண்ணலாமா அப்படின்னு மறக்காம சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், வீடியோஸ் பாருங்கள். அப்புறம் நம்ம வந்து லோ பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸு, அப்புறம் வந்து அல்ட்ரா வாட்சஸ்லாம் வந்து காம்போ ஆஃபரில் சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளோட நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா குவாலிட்டியான ஏர்பாட்ஸ் அண்ட் அல்ட்ரா வாட்சஸ்லாம் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பர், இந்த எடிட்டர் நான் போட்டுருவாப்பில் இவ்வளோ பெரிய நம்பரு. அந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் 500 மெசேஜ் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃப்ரீ டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம். பாய் ஃப்ரம் பேட் கப்பல்ஸ் official யூடியூப் சேனல். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Customer reviews. We've considered their quality, features, and values when narrowing down the best choices possible. If you want more information and updates when narrowing down the views, we've considered their quality, features, and values when narrowing down the best choices possible. If you want more information and updated pricing on the products mentioned, be sure to check the links in the description box below. Okay, so let's get started with the video.